நாம் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உப்பில் ஊறின ஒரு 2-3 வருஷம் உள்ள மாங்காய் வத்தல். ரொம்பவே காஞ்சி ஸ்ட்ராங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டுன்னு சொல்லிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்ட பிறகு அதில் மட்டை தனியாகவும் ஊறுகாய் தனியாகவும் பிச்சு எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம எண்ணெய் போடுறப்ப தேவையில்லாமல் மட்டைக்கும் அந்த எண்ணெய் ஊறிடும். அதை எடுத்துகிட்டு நல்லாவே நான் ஒரு கரண்டியை வச்சு மேஷ் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயமும் பெருங்காயமும் போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த ஊறுகாய் மேலே தேவையான அளவுக்கு மிளகா பொடியை போட்டுட்டு நம்ம இந்த வெந்தயமும் பெருங்காய பொடியும் ஒரு 2 ஸ்பூனை போட்டுட்டு நமக்கு இப்போ தேவைன்னா உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு நல்ல எண்ணெய் காய வச்சு கடுகை தாளித்து அதில் ஊற்றிட்டேன். நல்லா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் உள்ள மாங்காய் தான். இதை நல்லா கலந்து விட்டோம்னா இப்போ இதில் ஒரு மட்டை கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம், ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம். நம்ம எப்போவுமே ஊறுகாய் தாளித்தோம்னா பிளாஸ்டிக் டப்பா அப்படி இல்லைன்னா பாட்டிலில் தான் போட்டு வைக்கணும். சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது.